ஏன்னா நம்ம வந்து மாவு பிசையும் போது நம்ம டைரக்டா சேர்க்கக்கூடாது. நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போய் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் நம்ம வந்து இந்த பரோட்டால சேர்த்து நம்ம வந்து பண்ண போறோங்கிறதுனால கொஞ்சம் வதங்கி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். மீடியம் சைஸ்ல 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் நான் வந்து வேக வச்சுட்டு இதை வந்து நான் தோல் உரிச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கி நம்ம சேர்த்து போட்டுதான் நம்ம வந்து செய்ய போறோம். உருளைக்கிழங்கி சேர்த்து போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர், தனியா தூள், கொஞ்சமா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா நான் ஆற வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோதுமை மாவோட போட்டு